ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். நல்லா கவனிங்க. கிளவுட் வாட்ச் அலார்ம்ல கம்போசிட் அலார்ம்னு கிரியேட் பண்ணலாம். பேசிக்கா என்னன்னா, 2 மெட்ரிக்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹெல்த்தியா, அன்ஹெல்த்தியாங்கிறத டிக்ளேர் பண்றது. ஸோ இது 2த்தையும் சூஸ் பண்ணி கம்போசிட் அலார்ம்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கம்போசிட் அலார்ம்ல நம்ம அண்ட், ஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட், ஆர் பேஸ் பண்ணி ஹெல்த்தியா, அன்ஹெல்த்தியான்னு டிக்ளேர் ஆகும். இதே இத நம்ம ரவுட் 53ல இருக்கிற ஃபெயிலோவர் பாலிசிலயும் அத பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரவுட் 53ல பார்க்கும்போது, நீங்க ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் நம்ம வந்து பிரைமரின்னு ஒண்ணு கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கு பிறகு செகண்டரின்னு ஒண்ணு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ பிரைமரி கான்ஃபிகர் பண்ணோம்னா, அதுக்குன்னு உள்ள ஹெல்த் செக்ஸ சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெல்த் செக்ஸ கம்போசிட் அலார்ம் மாரி மல்டிபிள் ஹெல்த் செக்ஸ கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். பட் அண்ட், ஆர் வராது. பட் இதுல வந்து ஒரு டிஃபரெண்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ ஹெல்த் செக்ஸ கிரியேட் பண்ண போம்போது, கால்குலேட்டட் ஹெல்த் செக்ஸ நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இத சூஸ் பண்ணீங்கன்னா, இதுல வந்து நீங்க மல்டிபிள் ஹெல்த் செக்ஸ இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பேசிக்கா எல்லா ஹெல்த் செக்ஸும் ஹெல்த்தியா இருக்கணும். அப்பதான் அது ஃபெயில் ஓவர் பண்ணாது. இதே இது 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா, நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஹெல்த் செக்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னு சூஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் நம்பர் சூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, ஏதாவது 2 ஹெல்த்தியா இருந்தாலும் அது ஃபெயில் ஓவர் பண்ணாது. ஸோ இப்போ ஒரு 5 ஹெல்த் செக்ஸ் ஆட் பண்றீங்க. 3 வந்து அன்ஹெல்த்தி ஆயிடுச்சு. பட் 2 இருக்கு, 2 ஹெல்த்தியா இருக்குன்னா, அது ஃபெயில் ஓவர் பண்ணாது. 2க்கு கீழ போகும்போது அடுத்த செகண்டரிக்கு ஃபெயில் ஓவர் பண்ணிடும். ஸோ கம்போசிட் அலார்ம் மாரி மல்டிபிள் ஹெல்த் செக்ஸ வச்சு நம்ம ஃபெயில் ஓவர கான்ஃபிகர் பண்ணலாம்.